வணக்கம். இந்த வர 2வது மாதம் 23ஆம் தேதி மாலை மணி 6க்கு ஒரு பெரிய ஒரு மாநாடு கோலாலம்பூர் அந்த சைனீஸ் அசெம்பிளி ஹாலில் நடைபெறும். இந்த மாநாட்டின் நோக்கமே இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஒரு விழிப்புணர்ச்சியும், சமுதாயத்துக்கு அடிப்படை உரிமைகளை எப்படி நாங்கள் அந்த சமுதாயத்துக்கு பெற வேண்டும் என்று நோக்கத்தில் அதோட இந்த மாநாட்டின் கருப்பொருளே தமிழர் சமுதாயம், தமிழர்கள் சக்தி என்று அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த மாநாட்டை நடத்த உள்ளோம். முக்கியமான பேச்சாளர்கள்லாம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவங்களோட கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதிகமான தமிழர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் சில இன்னைக்கு இந்த செயற்குழு சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கின்றார்கள். விளம்பரங்கள்லாம் நாங்கள் பத்திரிகை விளம்பரம், பத்திரிகை சந்திப்பு கூட்டமெல்லாம் கண்டிப்பாக இது நடைபெறும். ஏனென்றால் இந்த நாட்டில் இந்தியர்களோட சரித்திரம் ஏறக்குறைய ஒரு 150 ஆண்டு. சுதந்திரத்துக்கு பிற்பாடு 55 ஆண்டுக்கு பிற்பாடு இன்னைக்கு சமுதாயம் ஒரு பலவீனமான நிலையில் இருக்குது. அதை நீங்கள் இப்போ அரசியல் ரீதியில் எடுத்தாலும் சரி, பொருளாதார ரீதியில் எடுத்தாலும் சரி, சமூக ரீதியில் நீங்கள் எடுத்தாலும் சரி, இந்த ஒரு அவல நிலையை எப்படி நாம் மாற்றி இந்த சமுதாயத்துக்கு சேர வேண்டிய உரிமைகளை நாங்கள் எப்படி வழங்க வேண்டும் என்றுதான் இந்த மாநாட்டில் நாங்கள் பேச்சாளர்கள் கவனம் செலுத்தி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். இந்த சமுதாயம் பிரிவுபடக்கூடாது. இந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயம். அதுக்கு சிறந்த கலாச்சாரம், சிறந்த பாரம்பரியம், சிறந்த ஒரு வரலாற்று இருக்கு. இதெல்லாம் நாங்கள் ஒரு அடித்தளமாக வைத்து இந்த மாநாட்டை நாங்கள் சந்தித்து இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துறதுக்கு மிக ஆர்வமாக கண்டிப்பாக மக்கள் திரளாக இந்த மாநாட்டில் அவங்க கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுக்கு எந்த கட்டணம் இல்லை, எல்லாம் இலவசம். இதோட இந்த சமுதாய இந்த மாநாட்டில் அவங்க கலந்து கொண்டு என்னென்ன இந்த சமுதாயத்தை இந்த கருத்தரங்கில் பேசப்படுகிறது, என்னென்ன கருத்து எல்லாம் தெரிவிக்கிறார்களோ இதெல்லாம் இவங்கள் உணர்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றுதான் எங்களோட வேண்டுகோள். நீங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நான் என்னோட இந்த சிறு உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், வாழ்க.